அதாவது அந்த காலத்தில் ஒரு குரூப் மக்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கூட்ட மக்கள் ரொம்ப தூரம் நெடுந்தூரம் பயணிக்க மாட்டாங்களாம் கடல்ல. ஏன் அப்படின்னா, மீன் பிடிக்க போகும்போது நடுவுலயே பிடிச்சிட்டு வந்துருவாங்களாம். பயணத்தை வந்து நடுவுலயே மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட யோசனை எப்படி இருந்துச்சு, அவங்களோட பிரிமிஸ் ஆஃப் லாஜிக் அவங்க எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா, எர்த் வாஸ் ஃப்ளாட் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க. அவங்க வந்து தட்டையா இருந்தது உலகம். அப்போ ஹொரைசனுக்கு அப்புறம் போனா விழுந்துருவாங்க, உள்ள போயிடுவாங்க, மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க, தண்ணியில கீழே கொட்டிடும் அப்படி நினைச்சிருந்தாங்களாம் அவங்க. அப்போது அதை வந்து மாற்றுறது யார் கூட ஒரு கிறிஸ்தவர் தான். ஃபெர்டினண்ட் மெக்கல்லன் அப்படிங்கிறவர் தான் பயணம் செஞ்சு வாயேஜ் பண்ணி என்ன பண்ணார், வாயேஜில் கண்டுபிடிச்சாரு ஸ்பியரிக்கல் எர்த் வந்து ஸ்பியரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம வரலாறுல பார்க்குறோம். சயின்டிஃபிக்காகவும் சரி மாரலாகவும் நம்ம வந்து கரெக்டாக எந்த இடத்துல யோசனையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னுங்கிற அந்த கணக்கு ப்ரிமிஸில் வச்சு தான் அந்த ஒரு யோசனை அனாலிசிஸை வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட லாஜிக்கல் கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன யோசனையில் என்ன லாஜிக்கில் நம்ம ஆரம்பிக்கணும் திங்கிங்கை அப்படின்னு பார்க்கணும். அப்போது ஹாப்பினஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வச்சுருப்பாங்க. பொதுவாக நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது எப்படி பொதுவாக வச்சுருப்பாங்க அப்படின்னா, டக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஹாப்பினஸ்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா, அவங்க நினச்சதெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யணும், அதுதான் ஃப்ரீடம், அதுதான் ஹாப்பினஸ். வாட் எவர் தே லைக் அப்படிங்கிற மாதிரி வாட் எவர் தே வாண்ட் டு பி அப்படிங்கிற ஒரு வாட் எவர் தே வாண்ட் டு பி அப்படிங்கும்போது பயாலஜிக்கலாக நம்மளுடைய சிந்தனைகள் வந்து எப்படி நம்ம வந்து சிந்தனைகள்னால பயாலஜியை டியூன் பண்ணியிருக்கோமா, பயாலஜினால சிந்தனையை வந்து டாமினேட் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குது. அப்போது சொல்லப்போனால் ஹாப்பினஸ்க்கான ஒரு டெஃபினேஷன் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெசசரி ரூல்ஸ் அன்னெசரி ரூல்ஸ் அப்படின்னு 2 இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன். அதே சமயத்தில் அதே மாதிரி நெசசரி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அன்னெசரி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் 2 இருக்குது. அப்போது நெசசரி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து வரலாறுல நம்ம ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்போது ஒரு 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 மருந்து கண்டுபிடிக்கணும், ஒரு இன்வென்ஷன், ஒரு இனோவேஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிருக்குன்னா இது போதும். இப்போ அந்த காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு கவுச்சிங்னு ஒரு முறை இருந்தது. ஐ ஆப்ரேஷனில் கவுச்சிங் அப்படின்னு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அப்போ அனஸ்தீஷியாவோ இல்லை வந்து அதாவது நிறைய மெடிசின் சொல்லிட்டே போகலாம். ஸ்மால் பாக்ஸ்க்கு மெடிசின்ஸு, அனஸ்தீஷியா, வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு அனஸ்தீஷியா, அதே சமயத்தில் இது பெனிசிலின், சில விஷயம் மைக்ரோபயாலஜியோடைய நுணுக்கங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் மூலமாக கிடச்சது இல்லையா. அதுக்கெல்லாம் வந்து நெசசரி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்பட்டது. இது போதும் அப்படின்னு நிற்காம அடுத்தடுத்த இன்வென்ஷன், அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள், டிஸ்கவரிஸ் வந்து இன்வென்ஷன்ஸ் வந்து தேவைப்பட்டது. அப்படிங்கிறப்போது ஒரு இடத்துல இருந்தது ஒரு இடத்துல இது கண்டுபிடிச்சாச்சு போதும் அப்படின்னு நினைக்காம அடுத்த இன்வென்ஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை நம்ம வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது நெசசரி, தேவையான டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், அது அடுத்த வளர்ச்சிக்கு நமக்கு கொண்டு போகும். அன்னெசரி டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ சாப்பாடு எடுத்துக்கோமே, ஸ்பைஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பைஸுங்கிறது தேவை தான், உப்பு காரம் இதெல்லாம் தேவை தான், சாப்பாட்டுக்கு சுவை கூட்டுவதற்கு தேவை தான். அதெல்லாம் அந்த தேவையை மீறி நம்ம ஆசைப்படும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காரம் மட்டுமே, மசாலா மாத்திரமே சாப்பிட்ணும், அதிகமாக சாப்பிட்ணும், டெய்லி ஒரு 4 காளான் மசால் பூரி சாப்பிட்ணும், டெய்லி ஒரு 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், இது நமக்கு ஆசையாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆசையாக இருக்கும். நம்மளோட கற்பனையில் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் வந்து நம்மளோட டேஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து இது கேட்கும். ஆனால் அப்படி செய்தால் என்ன ஆகும், கட் ஹெல்த் பாதிக்கும் இல்லையா, குட் பாக்டீரியா பாதிக்கப்படும். எவ்வளவு அளவு தேவையோ அவ்வளவு தான். அப்படி இருக்கும்போது ஹாப்பினஸ் வந்து அடிக்ஷனுக்கும் மக்களுக்கு ஹாப்பினஸ்க்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. ஹாப்பினஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து ட்ரூத், குட்னஸ். இது ரெண்டும் தேவைப்பட்ட ஒரு விஷயம். ட்ரூத் இருந்தால் தான் குட்னஸ் இருக்கும், குட்னஸ் இருந்தால் தான் ஹாப்பினஸை முழுமையாக அடைய முடியும். அப்போ இந்த ஹாப்பினஸ்ங்கிற டெஃபினேஷனையே எப்படி மாற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா அதோடைய கன்க்ளூஷனும் மாற்றி தான் போகும். அப்போது ஸ்பியரிக்கலான ஏர்த்தை வந்து ஃப்ளாட்டுன்னு நினச்சி அவங்க பயந்ததுனால ஒரு குரூப் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதை எவ்வளோ அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு அங்கே போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுச்சு. ஆகவே நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வந்து நம்ம வரலாறுல படித்தோம். அதே சமயத்தில் ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு உதாரணமாக வச்சு நம்ம சொன்னோம். அப்போ மாரலாக நம்ம சரியாக இருக்கமா, குட்டாக இருக்கமா, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கமா, ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கமா, கடவுளுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குமா, நம்மை சார்ந்தவர்களுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குமா, இதெல்லாம் நம்மளுடைய டெஃபினேஷன் ஆஃப் குட்னஸ் அண்ட் ட்ரூத் எதுலேருந்து இருக்குது, எதை சார்ந்து இருக்குது. வெறுமனே எவல்யூஷன் சார்ந்து இருக்குதா, அப்படி கிடையாது. நாத்திகம் சார்ந்து இருக்குதா, அப்படி கிடையாது. இப்போ நாத்திகத்துக்கு ஒரு ரூல்னு ஒன்று கிடையாது, அவங்களுக்கு பொதுவான ஒரு கோட்பாடுன்னு ஒன்று கிடையாது. அப்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆத்திகத்துக்கு இருக்குது, தீயிசமுக்கு இருக்குது. அப்போ என்னன்னா கிறிஸ்டியன் வேல்யூ உள்ளவர்களுக்கு அப்ஜெக்டிவ் மாரல் லா அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த மாரல், குட்னஸ், ட்ரூத் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து மாரலி சவுண்டாகவும் மென்டலி ஸ்ட்ராங்காகவும் நம்மளால் இருக்க முடியும். ஹாப்பினஸ், இன்னர் பீஸ் வந்து அதிகமாக நமக்கு இருக்கும்.
ஆனால் தப்பு செய்கிறவங்க வந்து அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய பணக்காரங்களாக இருக்கலாம், யார் பில்லியனர்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்களுக்கு கெட்டது செய்து அடுத்தவர்களை ஏமாற்றி சம்பாதித்தார்கள் என்றால் அவர்களுக்கு நிம்மதியான இன்னர் பீஸ் இருக்காது. இதுதான் வரலாறு சொல்லுகிறது. சமீபத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு இது எடுத்தாங்க, கணக்கெடுப்பு எடுத்தாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர்ஸ் அவங்களுக்கு மத்தியில் எடுக்கும்போது அவங்க பேக்ரவுண்டு வெல்த்தில் இல்லை, வெல்த்தியான பேக்ரவுண்ட் இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுடைய கடின உழைப்பு, டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து மில்லியனர் ஆக்க உதவி செஞ்சுருக்கு. அது செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் இதெல்லாம் தான் உதவி செஞ்சுருக்கு. அப்போ நம்ம மாரலி குட்டாக இருக்கணும், நம்ம மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நம்மளே ஃபிட்டாக வைத்துக்கொள்ள வேணும், மாரலாக குட்டாக நம்மளே நல்லவர்களாக வைத்துக்கொள்ள வேணும், நன்மையான பாதையில் வைத்துக்கொள்ள வேணும்னு நினச்சவங்க தான் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. ஈவன் பணக்காரர்கள் கூட அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருந்தவர்களுடைய லிஸ்ட்டு. ஏமாற்றி பணக்காரனானவங்க இருக்கிறாங்க, அடுத்தவங்களை ஏற்றி பழச்சவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு இன்னர் பீஸ் உள்ளே இருக்கிற சமாதானம் இருக்காது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு படவடமாக தெரியும், சொபிஸ்டிகேட்டாக இருக்கிற மாதிரி காரு பங்களான்னு இருப்பாங்க, ஆனால் அதில் நிம்மதி இருக்காது. அப்போது இன்னர் பீஸ் அப்படிங்கும்போது காட்ஸ் பீஸ் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குட்னஸ் இருக்கும், ட்ரூத் இருக்கும், பியூட்டி இருக்கும், அந்த ஒரு உள் அழகு, அகத்தின் அழகுன்னு சொல்ல முடியாது, அது வந்து நமக்கு வந்து நல்லா இருக்கும், அது மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இமேஜஸ் அப்படிங்கிறதுக்கான என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கணும், ஆசைகளை குறைத்து கொள்ள வேணும், எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளும் பொழுது, இப்போது உதாரணத்துக்கு இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு ஒரு கற்பனை வச்சுருப்பாங்க, சின்ன வயசுல எல்லாருமே வச்சுருப்போம். அப்போ அப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சரியாக இருப்போமா, இல்லை நம்மளை டியூன் பண்ணி வைத்தா மட்டும், டிசிப்ளினாக வைத்திருந்தால் மட்டும்தான் நமக்கு எது தேவையோ அதைத்தான் கடவுள் தருகிறார் என்ற உணர்வோடு இருந்தோம்னா நமக்குடைய பாதிப்போ இல்லை நம்மளுடைய ஷாக்கிங்கான விஷயங்களோ நமக்கு அதிகமாக ஏற்படாது. ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகுது, இல்லை வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடக்கலை அப்படிங்கும்போது நமக்கு அது பெருசாக வருத்தமாகவோ ஷாக்கிங்காகவோ இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா கடவுள் நமக்கு ஏற்றபடி தான் கொடுப்பாரு, கடவுள் நமக்கு ஏற்றபடி நமக்கு எது தேவையோ அதை தருவார், அருளுவார், ப்ரொவைட் பண்ணுவார் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் பொழுது நமக்கு நன்றி உணர்வு இருக்கும். நன்றி உணர்வு இருக்கும் பொழுது புலம்பலோ, அனாவசிய புலம்பலோ, எரிச்சலோ, அடுத்தவங்க மேலே பொறாமையோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கிறதோ எதுவுமே தேவையில்லை. நமக்கு தேவையானதான் கொடுத்துருக்காரு. நமக்கு தேவையான அன்பு, தேவையான உறவுகள், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து மாரலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி, இன்டலெக்சுவலி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காருங்கிற ஒரு நன்றி உணர்வு இருந்தால் நமக்கு அந்த பேராசைங்கிற உணர்வோ இல்லை வந்து பேராசையெல்லாம் நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற எரிச்சலோ கோபமோ இருக்காது இல்லையா? அப்போது ஹாப்பினஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவை நம்ம என்னத்தை ஹாப்பினஸாக நினச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம ஆபத்தில் மாட்டிக்கும் இல்லையா? சாப்பாடாகட்டும், பிஹேவியர் ஆகட்டும், அது நம்மளுக்கு நாமே ஆபத்தாயிடும். அதனால் நம்ம நினைக்கிறதுக்கு இஷ்டத்துக்கு நம்ம நினைப்போம் இல்லையா? நினைவுகளுக்கு கட்டுப்பாடு இருக்கா? இல்லை, இஷ்டத்துக்கு நினைவுகள் வரும். பெர்வேசிவ் தாட்ஸ்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெர்வேசிவ் தாட்ஸ் நமக்குள்ளே பூந்துக்கிட்டு வரும், இஷ்டத்துக்கு வரும். ஆனால் அது பெர்சுவேசிவ் தாட்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல், ப்ராக்டிஸ் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கலாம், ஆனால் நாலேஜ் மட்டும் பத்தாது, விஸ்டம் இருக்கணும். விஸ்டம்னா அண்டர்ஸ்டாண்டிங், எதை எங்கே பொறுத்து பார்க்க வேண்டும், எதை எங்கே பொருத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு இருக்கணும். அந்த விஸ்டம், டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கணும். அது கடவுளோடு நம்ம பயணிக்கும் பொழுது தான் அந்த ஃபைன் டியூனிங் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு படம் இருந்துச்சு, தாய் கீழவின்னு சொல்லி. அதில் கடைசியில் கிளைமேக்ஸில் படம் நல்லா சுவாரஸ்யமாக காமிக்கலாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் கடைசியில் ஃபிலசாபிக்கலாக அது பிளண்டர் அப்படிங்கிறது சொதப்பிட்டாங்க, தத்துவார்த்த ரீதியாக சொதப்பிட்டாங்கன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அதில் வந்து மன்னிப்பு எவ்வளோ முக்கியம், கிறிஸ்தவத்தில் எவ்வளோ தேவைப்படுகிறது அப்படிங்கிறது அதில் அவங்க அதை இழந்துட்டாங்க. அந்த படத்தில் கிளைமேக்ஸை பார்க்கும்போது தெரியும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ராதிகா வந்து அந்த தாய் கிழவி ரோலை அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்க அந்த படத்தில். கடைசியில் பொழுது போனாலும் வராது, பொண்ணு போனாலும் வராதுன்னு சொல்லி அவர் கணவர் வந்து மன்னிப்பு கேட்பார் சபையில். அந்த கேட்கும்போது பொழுது போனாலும் வராது, பொண்ணு போனாலும் வராது அப்படின்னு சொல்லி மன்னிக்காமலேயே அதை முறிச்சு விட்ருவாங்க, உறவு முறித்துருவாங்க. அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கும்போது, மீதி இருக்கிற 3 தம்பதிகளும் இருப்பாங்க அந்த குடும்பத்தில். அவங்கெல்லாம் அந்த கணவர் அளவுக்கு அவங்க ஈக்குவலாக அவங்களும் அவரை விட நல்லவங்களான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. அப்படி இல்லாத போது அவரை மாத்திரம் ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னா, ஒரு மாமியாராக வந்து அவங்க எப்படி மன்னிப்பு சொல்லி கொடுத்துருக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல. அதே சமயத்தில் பெண்ணை ஏன் வந்து மனுஷன் வந்து கடவுளாக பாவிச்சான் அப்படின்னா,
பெண்ணோட அருமை தெரிஞ்சுதான் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அப்போது கடவுளை அதாவது பெண்ணை ஏன் கடவுள் ஆக்கினா அப்படின்னு சொல்லி ராதிகாவோட டயலாக் கடைசியில் வரும். அப்போ அப்போ வந்து கடவுளை வந்து மனுஷங்க தான் கடவுளை வந்து மனுஷங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா அவங்க? அப்படி கிடையாது. கடவுள் வந்து இப்போ பெண்ணை ஏன் கடவுள் ஆக்கினா மனுஷன் அப்படின்னா பெண்ணோட அருமை தெரிஞ்சுதான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அதுக்கு வராங்க. அப்படி கிடையாது. அப்போ என்ன கடவுள் மனுஷன் படைச்சது தான் கடவுள் அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா அவங்க? அப்படி கிடையாது. கடவுள் தான் மனிதர்களை படைத்தார். மனிதன் மனுஷி பைபிள் நம்ம வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் அதுலேருந்து எல்லாமே வருது இல்லையா? வரலாறு செய்தி அதுதான். அப்போது அப்படி இருக்கும் பொழுது இது அதில் போய் கடவுள்லேயும் போய் ஆண் பெண்ணுன்னு பாகுபாடு பார்த்து அதில் போய் ஒரு ஷாவனிஸ்டிக்காக பேசுறது அப்படிங்கிறது அது ஏற்புடையதல்ல. ஃபிலசாபிக்கலி அது பிளண்டரிங்கான விஷயம். அது தேவையில்லாத விஷயம். எதுக்கு அதையும் தாய் கிழவி படத்தையும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த விமர்சனம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா ஃபிலசாபிக்கலாக தவறு இருக்கும் பொழுது நம்ம சுட்டி காட்டணும். ஃபிலசாபிக்கலாக நல்லதாக இருந்தால் நம்ம பாராட்டணும். ஆனால் பிழை இருக்கும் பொழுது சுட்டி காட்டி தான் ஆகணும். அதுவும் பார்க்கணும். அதனால் ஹாப்பினஸ்க்கான டெஃபினேஷன் வந்து மாரலி சவுண்டாக நம்ம குட்டாக இருக்குமா, மாரலி ஸ்ட்ராங்காக இருக்குமா, மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்குமா, அது குட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஹாப்பினஸ் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இல்லாட்டி மொமெண்ட்ரியாக ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஷர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா நமக்கே அது ஆபத்தாயிடும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம சுருக்கமாக சொல்கிறோங்கிறதுனால இது சொல்கிறோம். என்ன அப்படின்னா இது ரொம்ப நீண்ட நெடிய டாபிக் இது. ட்ரூத், பியூட்டி அண்ட் குட்னஸ். ட்ரூத், குட்னஸ் அண்ட் பியூட்டி இதெல்லாம் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில்லாம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்பாகவே பழைய ஏற்பாடு காலத்துலேருந்து பைபிள் இதெல்லாம் இருக்குது. ட்ரூத், குட்னஸ் தான் உள்ள அழகு தரும். உண்மையும் நேர்மையும் நன்மையும் தான் உள்ள அழகு தரும். உள்ள அழகு தான் நம்முடைய பிஹேவியரை வந்து கட்டுப்படுத்தும், அதை அழகாக காட்டும். அது நமக்கான வாழ்வியல் முறைக்கு, வாழ்வியல் விழுமியங்களுக்கு, வேல்யூஸ், விழுமியன்னா வேல்யூஸ், விழுவதல்ல அது வேற. விழுமியங்கள் அப்படின்னா வேல்யூஸுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது வேல்யூ சிஸ்டம் தான், வேல்யூஸ் ஆஃப் லைஃப். இது எல்லா காலத்துக்கும் நம்ம இதை கடைபிடிச்சே ஆகணும். ஏன்னா மனித சுபாவம் கடவுளுடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டோன்னு பைபிள் சொன்னது எவ்வளோ உண்மையோ சென்ஷியன் பீயிங்ஸ், அப்சர்வன்ட் பீயிங்ஸாக நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ அதுக்கு ஏற்றபடி தான் ஹாப்பினஸ் இருக்கும். ஃபன்னுங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுங்கிறது அது வேற. ஃபன் பண்ணுறது நல்ல வகையான ஃபன் இருக்குது, கெட்ட வகையான ஃபன் இருக்குது. ஆனால் ஃபன்னே வாழ்க்கையில் நினச்சிடக்கூடாது. ஹாப்பினஸ் வந்து ட்ரூத் அண்ட் குட்னஸோட சார்ந்து இருக்க வேண்டும், டிபெண்ட்டாக இருக்கணும். ட்ரூத் அண்ட் குட்னஸ், எது உண்மை, எது குட்னஸ், எது நன்மை, எது உண்மையான பாதை, மெய்யான பாதை அப்படிங்கும்போது பரிசுத்த பாதை எது, நல்ல பாதை எது, ஆரோக்கியமான பாதை எது அப்படின்னு தெரிந்து வைத்து பயணிக்கும் பொழுது தான் உண்மையான ஆழமான மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் நமக்கு இருக்கும். என்னதான் கலராக ஜூஸு பாட்டில்ஸில் வந்து ஏரடட் வாட்டர்ஸ் வச்சு கார்பனேட்டட் வாட்டர்ஸ் இருந்தாலும், கலராக இருந்தாலும், சுவையாக தெரிந்தாலும், தண்ணியோட திருப்தி, லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீருடைய தண்ணீரினுடைய நன்மைகளோ தண்ணீருடைய சுவை மட்டும்தான் நம்மளை முழுமையாக திருப்தி அடைய செய்யும். இது நம்ம டெய்லி வாழ்வியல் முறையில் நம்ம உணர்ந்த விஷயம். அதனால் நிறைய ஃப்ளாஷியான விஷயங்கள், ஃப்ளாக்ரண்ட்டான விஷயங்களை பார்த்து, நிறைய போலியான இல்லியூசரியான விஷயங்களை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. உண்மையான விஷயம் வந்து எப்படி இருக்கும், நேர்மையாக, தனித்துவமாக, அதனுடைய திருப்தி அடையக்கூடிய வைக்கக்கூடியதாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பீஸ் ஆஃப் காட் இருந்தால் மட்டும்தான் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் பாடியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சோதனைகள் இருக்கலாம், ஆனால் அதை மேற்கொள்வதற்கான தெம்பும் அதை சமாளிப்பதற்கான சமாதானமும் நமக்கு என்ன நடந்தாலும் மன சமாதானம் பாதுகாக்கப்படும், நமக்கு அது நிலைத்தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.